ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பத்மநாபன், விநாயகா சீன்ஸ்லேருந்து. நம்ம சேனலை தொடர்ந்து ஆதரவு கொடுத்தவர் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. இன்றைய செஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா G73. இந்த G73 பற்றி நீங்கள் ஆல்ரெடி நான் உங்களுக்கு கிளாஸ் எடுத்திருக்கேன். G73ன்றது பேட்டர்ன் ரிப்பீட்டிங் சைக்கிள் இன் CNC டர்னிங். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த G71 அண்ட் G72, G73 இந்த 3 கமாண்டை பற்றி நான் ஆல்ரெடி வந்து ப்ரீவியஸாகவே வீடியோஸ் போட்டிருக்கேன். இதை பற்றியான வீடியோஸ் நிறைய போட்டிருக்கேன். பட் இந்த வீடியோஸை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த G71, G72, G73 இந்த 3 சைக்கிளுடைய வீடியோஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் இந்த வீடியோஸுக்கு கீழே இந்த டிஸ்கிரிப்ஷனில் அந்த 3 வீடியோஸ்க்கான லிங்க்கையும் கொடுக்குறேன். ஏன் அப்படின்னா இந்த G73 நீங்கள் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா, ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பால் ரேடியஸ். ஓகே, இப்போ இது ஒரு புது முயற்சியாக தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். பால் ரேடியஸ் வந்து வித் யூஸிங் க்ரூவிங் டூல். ஓகே, க்ரூவிங் டூலை யூஸ் பண்ணி எப்படி பால் ரேடியஸ், இப்போ நிறைய நம்ம கிட்ட படிக்கிறவங்க நிறைய பேர் கேட்பாங்க, சார் இது மாதிரி ஒரு புதுசாக ஒரு கமாண்ட் போடுங்க, எனக்கு வந்து G73 யூஸ் பண்ணி இது பண்ணலாமா, இல்லை ஃப்ளாட் க்ரூவிங் டூலை யூஸ் பண்ணி பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்காக நம்ம வந்து இந்த வீடியோஸை போட்டிருக்கோம். இது வந்து எப்படின்னா க்ரூவிங் டூலை யூஸ் பண்ணி எப்படி நம்ம பால் ரேடியஸ் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோஸில் போட்டிருக்கோம். இந்த கமாண்டை இது பண்ணி பார்த்தீங்கன்னா 73 யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். ஓகே, இது வந்து நார்மலாக வந்து அந்த G71 மெத்தடில் பண்ணலாம், பட் பேக் இதில் பண்ணலாம். பட் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா G73 பேட்டர்ன் ரிப்பீட்டிங்கை யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். அப்போது இந்த பேட்டர்ன் ரிப்பீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா G73 UWR அப்படின்றது இந்த 3 வேல்யூ இருக்கும். நீங்கள் பார்க்கலாம் இந்த வீடியோவில் G73 UWR இருக்குது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லைனில் வந்து பார்த்தீங்கன்னா G73 PQUWF அப்படின்றது. இதுக்கான வீடியோஸை நான் ஏற்கனவே G73 பேட்டர்ன் ரிப்பீட்டிங் சைக்கிள்னால் என்ன அப்படின்றத தெளிவாக வீடியோஸ் போட்டிருக்கேன் இதுக்கு முன்னாடி. ஏன்னா இந்த வீடியோவில் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பொறுத்த வரைக்கும் பால் ரேடியஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ நான் இந்த இடத்துல வந்து இந்த G73 எக்ஸ்பிளைன் பண்ணி தான் நமக்கு வந்து டைம் இருக்காது. ஸோ தட் ப்ரீவியஸ் வீடியோவை வாட்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த G73 இப்போ இந்த பால் ரேடியஸ் வீடியோஸை பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் உங்களுக்கு. இப்போ பொதுவாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா G73 PQ அப்படின்றத பற்றி ஏற்கனவே இந்த ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருந்தவங்களுக்கு புரியும். உங்களுக்கு Pன்றது ஸ்டார்டிங் லைன், Qன்றது எண்டிங் லைன், அப்புறம் UWன்றது ஸ்டாக். இதை பற்றி தான் U.5 W.5 ஃபீடு, Fன்றது ஃபீட் ரேட். சரிங்களா? எஸ். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த டயமீட்டரை வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கேருந்து தொடங்குகிறோம் அப்படின்னா 80லேருந்து தொடங்க போகிறோம். 80.5லேருந்து தொடங்குகிறோம். இது நார்மலாக இந்த வேல்யூஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோஸில் நான் இதை பற்றி சொல்லியிருக்கேன். ஏன்னா நான் திரும்ப இந்த வீடியோஸில் சொல்லணும்னு அவசியம் இருக்காது. அதனால் இப்போ என்னன்றது ஸ்டார்டிங் லைன் G00 X0, ஃபஸ்ட்டு X0, ஏன்னா இது பால் ரேடியஸ்ன்றதுனால நமக்கு சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து தொடங்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் Z0 G01 Z0வில் தொடங்கியிருக்கோம். எஸ், இப்போ ஃபஸ்ட்டு வேல்யூவே வந்து பார்த்திங்க அப்படின்னா G00 X0, அதுக்கப்புறம் G01 Z0வில் தொடங்கியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து G3, தட் இஸ் G03. இதனால் இது நம்ம வந்து கம்பெனி ப்ரோக்ராம் மாதிரி பண்ணியிருக்கோம். நம்ம வந்து டீச்சிங்காக பண்ணல. அதனால் வந்து நான் என்ன பண்ணுறேன், இந்த G01 அப்புறம் இந்த G03 போடுறது போல் G3 அப்படின்றத போட்டுட்டேன். அதுக்கப்புறம் X80 Z-40, நெக்ஸ்ட் X60 Z-66.49 R40. ஓகே, நெக்ஸ்ட் G01. ஓகே, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் ட்ராயிங்கில் நம்ம வந்து ஒரு கம்பெனி டயக்ராம் வந்துச்சு. அந்த கம்பெனி டயக்ராமை பேஸ் பண்ணி தான் இந்த கால்குலேஷன்ஸை பண்ணியிருக்கோம். 66.49 R40ன்றது. சப்போஸ் இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வேணும், இது எப்படி இந்த ட்ராயிங் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த ட்ராயிங்கும் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன், நீங்கள் பாருங்கள். ஏன்னா அப்போ பார்த்தீங்கன்னா தான் புரியும். டேரெக்டாக நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா வெறும் இந்த வீடியோ மட்டும் பார்த்தா புரியாது. இந்த X80 Z-40 இது வந்து நார்மல் வேல்யூ. அடுத்து X60 Z-66.49 இது எப்படி வந்துச்சுன்றத கீழே அந்த ட்ராயிங் நான் போட்டிருக்கேன். அந்த ட்ராயிங்கை பேஸ் பண்ணி நீங்கள் கேல்குலேஷன் பண்ணுங்கள். அப்போ அந்த கேல்குலேஷன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். இந்த கேல்குலேஷன்ஸ் இது எல்லாத்துக்குமே வீடியோஸ் வந்து நான் ப்ரீவியஸாக அப்லோடு பண்ணியிருக்கேன். நம்ம இந்த வீடியோஸை சப்போஸ் புரியாதவங்க ப்ரீவியஸ் வீடியோஸை ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, ரேடியஸ் கேல்குலேஷன்ஸ் எப்படி பண்ணுறது, அதுக்கப்புறம் ஆங்கிள் கேல்குலேஷன்ஸு G71, G72, G73 இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதுக்கப்புறம் இந்த சிமுலேஷன்ஸ் இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க, சார் இந்த சிமுலேஷன்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்றது.
இந்த சிமுலேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஸ்வான் சாஃப்ட் அப்படின்ற சிமுலேஷன்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அப்படி இந்த சிஎன்சி மிஷின் லைவ் மிஷின்ஸ் மாதிரியே இருக்கிறதுனால நம்ம இந்த ஸ்வான் சாஃப்ட் சிமுலேஷன் யூஸ் பண்ணுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு நெட்லேயே கிடைக்கிது. ஏன்னா இது நம்ம டேரெக்டாக கேட்பாங்க, நம்ம ஸ்டூடெண்ட்ஸோ இல்லை சப்ஸ்கிரைபர்ஸோ கேட்பாங்க இதுக்கான லிங்க்ன்றது. இந்த லிங்க் வந்து நம்மளால் கொடுக்க முடியாது. ஸோ தட் இதுக்கான இதுவெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நெட்லேயே நிறைய இருக்குது. நீங்கள் நெட்டில் போய் சர்ச் பண்ணிங்கனாலே இதுக்கான லிங்க்கெல்லாம் கிடைக்கும். ஏன்னா இது நம்ம வந்து கொடுக்க முடியாது, நம்ம இன்ஸ்டியூஷன்றதுனால நம்ம இதை வந்து லிங்க்கை வந்து கொடுக்க முடியாது. ஓகே, இப்போ நீங்கள் பார்க்கலாம் இது சிமுலேஷன்ஸ் எப்படி நடக்குது அப்படின்றது. இதுதான் பேட்டர்ன் ரிப்பீட்டிங் சைக்கிள். இப்போது நம்ம சும்மா ஜஸ்ட் உங்களுக்கு சிமுலேஷன் காமிக்கிறதுக்காக மேலே எப்படி ரன் ஆகுது அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறோம். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புரியும். எஸ், தெரியுதுங்களா? இப்போ எப்படி இந்த பேட்டர்ன் ரிப்பீட்டிங் நடக்குது அப்படின்றது. எஸ், இப்போ தெரியுதுங்களா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி நடக்குதுன்றது. ஏன்னா இது பேட்டர்ன் ரிப்பீட்டிங் சைக்கிள்ன்றதுனால ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ரேடியஸ் மாதிரியே ஃபார்ம் ஆகும். அதுதான் வந்து நார்மல் G71க்கும் G73க்கும் என்ன வித்தியாசம்னா, G71ன்றது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக லீனியராக மூவ்மெண்ட் ஆகும், ஃபைனல் தான் ரேடியஸ் ஃபார்ம் ஆகும். பட் இந்த G73 ஆஸ் பர் டிசைன்ஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த பேட்டர்ன் வந்து ரன் ஆகும். எஸ், உங்களுக்கு வந்து இப்போ வந்து தெரியும் பாருங்கள் அது வந்து எப்படி பேட்டர்ன் ரேடியஸ். நான் எதுக்காக இது வந்து மேலே ஓட்டுறோம் அப்படின்னா ஜஸ்ட் உங்களுக்கு புரியறதுக்காக நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிமுலேஷன் எப்படி நடக்குது அப்படின்னு காமிக்கிறதுக்காக மேலேயே ஓட்டுறோம் பாருங்கள். உங்களுக்கு தெரியுதுங்களா அந்த லைன்ஸு? எஸ், ஜஸ்ட் அந்த ரேடியஸ் ஃபார்ம் ஆகிறதுக்காக இப்போ நம்ம 0ல் தொடங்கி எக்ஸு வந்து 80 வரைக்கும் சம்திங் பண்ணியிருக்கோம். ஓகே, அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிப்பீட்டிங் சைக்கிளில் எப்படி நடக்குது G73. இது இந்த G73யோட பேட்டர்ன் ரிப்பீட்டிங் சைக்கிளோட அட்வான்டேஜ் என்னென்னா ஆஸ் பர் பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரியே மூவ் ஆகும். ஓகே, நமக்கு என்ன இப்போ இதெல்லாம் எங்கே யூஸ் பண்ணுறாங்க மெயினாக அப்படின்னா இந்த ஃபோர்ஜிங் ஐட்டம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபோர்ஜர் காம்போனன்ட். நான் இதுக்கான இதுவும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பேன். இப்போது G01 நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்டிங்க்கு, அதுக்கப்புறம் நார்மல் ராடுக்கு, அதுக்கப்புறம் ஃபோர்ஜர் ஐட்டம்ஸு. இது மூணுத்துக்கும் வேறு வேறு கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் ப்ரீவியஸ் வீடியோவில் கொடுத்துருக்கேன். இந்த 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல் வந்துச்சு டர்னிங்கில், இந்த 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல் வந்துச்சுன்னா அதுக்கு எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன். வேணா அந்த வீடியோவை நான் இதோட அட்டாச் பண்ணுறேன். ஏன்னா இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த G73 கமாண்டை பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஈஸியாக புரியும் இந்த பால் ரேடியஸ் கமாண்ட். ஏன்னா இப்போ நார்மலாக G01 யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கேஸ்டிங், இப்போ நார்மலாக கேஸ்டிங் வருது அப்படின்னா அதுக்கு வந்து வெறும் சிங்கிள் பாஸ் மட்டும்தான் நீங்கள் போவீங்க. ஏன்னா அதுக்கு வந்து மல்டி பாஸஸ் தேவையில்லை. ஏன்னா கேஸ்டிங் பீஸ்ன்றது பார்த்திங்க அப்படின்னா சாஃப்ட் மெட்டல், நம்ம வந்து அயனோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா அலுமினியமோ இருக்க போகுது. அப்போ அதுக்கு வந்து சிங்கிள் பாஸ் கட் எடுத்தால் போதும். பட் இதே வந்து ஒரு ராடாக இருக்குது அப்படின்னா அந்த ராடுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா G71 கமாண்டை யூஸ் பண்ணலாம் சொல்லியிருப்பேன் நான் ப்ரீவியஸ் வீடியோவில். இந்த G71ன்றது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ரிப்பீட்டிங், இதே மாதிரி ரிப்பீட்டிங் சைக்கிள் தான். பட் வந்து கேண்டல் சைக்கிள் இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக லீனியர் மூவ்மெண்ட்டில் வரும். அதே இந்த G73 எங்கே யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா பேட்டர்ன் ரிப்பீட்டிங் சைக்கிள். இது வந்து ஃபோர்ஜிங் ஐட்டம்ஸ். இந்த ஃபோர்ஜர் ஐட்டம்ஸ் இருக்கும். ஃபோர்ஜர் ஐட்டம்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி ஹார்டனாக இருக்குது. ஏன்னா மெட்டலை வந்து ஹீட் பண்ணி கம்ப்ரெஸ் பண்ணதுனால அது மெட்டல் ஹார்டனாக இருக்கிறதுனால சிங்கிள் பாஸ்லேயும் கட் எடுக்குமா. இப்போ மல்டி பாஸ் போகுதுன்னு வச்சுக்கலாம், மேலேயே போகும். அப்போது எனக்கு வந்து அந்த டிசைன் ஆஸ் பர் இந்த டிசைன் பிரகாரமே போகணும் அப்படின்னா அதுக்கு தான் இந்த G73 கமாண்ட் யூஸ் பண்ணுவோம். ஓகே, பட் நம்ம இந்த சிமுலேஷனில் வந்து அதை காமிக்க முடியாது. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிமுலேஷனில் வந்து நார்மலாக நம்ம வந்து நார்மல் ராடு தான் யூஸ் பண்ண முடியும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இதில் வந்து ராடை யூஸ் பண்ணிவிட்டு இந்த G73 பேட்டர்ன் ரிப்பீட்டிங் சைக்கிளை யூஸ் பண்ணியிருக்கோம். எஸ், உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி இது வந்து கட் எடுக்குது அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். பட் இப்போது ப்ரீவியஸ் நிறைய வீடியோஸில் போட்டிருப்பாங்க. அவங்களாம் எப்படி போட்டிருப்பாங்கன்னா 2 டூல் யூஸ் பண்ணி 3 டூல் யூஸ் பண்ணி பண்ணியிருப்பாங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நார்மல் டர்னிங் பண்ணியிருப்பாங்க, அதுக்கப்புறம் குரூவிங் ஆப்ரேஷன்ஸ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து பேக் டர்னிங் பண்ணியிருப்பாங்க, இல்லைனா நியூட்ரல் டூலில். பட் நம்ம வந்து இது வந்து ஒரு புது முயற்சி தான். இதை வந்து எப்படி நம்ம வந்து குரூவிங் டூலில் பண்ணால் இது சாத்தியமாகுமா அப்படின்றத நம்ம செக் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். சரிங்களா? அதுக்காக சில கமெண்ட்ஸ் வந்து சார் இது வந்து இதில் போட்டால் எப்படி சார் வரும், இது ஜஸ்ட் ஒரு புது முயற்சியாக நாங்கள் பண்ணியிருக்கோம். எஸ், இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்குண்ணே அந்த பால் ஃபார்மேஷன் வந்திருக்கு உங்களுக்கு. எஸ், இப்போ உங்களுக்கு இதை 2Dயில் பார்த்தா புரியும் பாருங்கள்.
இப்போ நம்ம இது வந்து ஜஸ்ட் இது 3Dயில் பார்த்துருக்கோம். இதையே நம்ம வந்து 2Dயில் பார்க்க போகிறோம். எஸ், இப்போ 2Dயில் பார்த்தா தெரியுதுங்களா? அதே மாதிரி இப்போ ஃபைனல் பாஸ் வரும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த லைன் தெரியுதுங்களா? இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு லீனியராக ஒரு லைன் ஃபார்ம் ஆகுது பாருங்கள். அந்த லைன் பிரகாரம் மூவ் ஆகுது டூவில். எஸ், இதுதான் ஃபைனல் ஃபார்மேஷன். எஸ், தெரியுதுங்களா? இந்த ஆஃப் வந்து கிளியர் ஆகிருக்கு. அதே மாதிரி நம்ம எதை பேஸ் பண்ணி எதை கேல்குலேஷன்ஸ் பேஸ் பண்ணி பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்கள். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்னர் அதை பேஸ் பண்ணி தான், லெஃப்ட் சைடு கார்னர் ரைட் சைடு கார்னர் இருக்குது. நம்ம இப்போ வந்து ரைட் சைடு கார்னரை பேஸ் பண்ணி அந்த ஃபினிஷிங் மூமெண்ட்டை பண்ணியிருக்கோம். எஸ், அதை தான் வந்து Z - 96.49. ஓகே, உங்களுக்கு இந்த டிசைன்ஸ்க்கான கேல்குலேஷன்ஸ் வேணும் அப்படின்னா நான் வந்து இந்த வீடியோவோட கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எஸ், ஓகே. இந்த மாதிரி சப்போஸ் உங்களுக்கு எதுனா டவுட் இருக்குது, நிறைய இது மாதிரி வேறு டிசைன்ஸில் இருக்குது அப்படின்னா எங்களுக்கு அனுப்பிச்சி வைங்க. எங்களால் முடிஞ்சால் ஃப்ரீ டைம் இருந்தால் கண்டிப்பாக நான் உங்களுக்காக கிளியர் பண்ணுறேன். நன்றி.